நேரலையில் தமிழ் மோடரேட்டர்ஸ் பற்றாக்குறை, தொடர்ந்து அலட்சியம் காட்டினால் டிக்டாக்கை தடை செய்ய டத்தோ சிவகுமார் வலியுறுத்து. பேரா சுல்தானுக்கு எதிராக குற்றவியல் வன்முறையில் ஈடுபட்டதாக பெண் மீது குற்றச்சாட்டு. விஷகாளானை உணவில் சேர்த்து 3 கொன்ற ஆஸ்திரேலிய பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்து, புதிய படத்தில் இணையவிருக்கும் சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் கமல்ஹாசன் அறிவிப்பு. அதிகம் பழம் உண்டதால் ஓகான் கரடிக்கு வயிற்று வலி, உலகம் முழுவதும் வைரலான துர்க்கி கரடி. மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரீன் முயிசுடின் ஷாவுக்கு எதிராக குற்றவியல் வன்முறையில் ஈடுபட்டதாக பெண் ஒருவர் மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலை மணி 8:20 அளவில் ஜலான் பங்லிமா புக்கிட் கந்தாங் வஹாப்பில் உள்ள ஈப்போ மாநகர் மன்ற கட்டிடத்திற்கு முன்புறம் இந்த குற்றத்தை புரிந்ததாக 41 வயதுடைய நூர் அஸ்வானி அஃப்னி முகமது ஜுர்கி மீது இந்த குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 325வது பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்ட காயம் விளைவிக்க முயன்றதாக கூறப்படும் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 3 மாதம் சிறை அல்லது கூடியபட்சம் 1000 ரிங்கெட் அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம். மஜிஸ்ட்ரேட் முகமது அரீத் முகமது மஸ்லான் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அமைதியாக காணப்பட்ட நூர் அஸ்வானி அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையாட்டினார். குற்றம் சாட்டப்பட்டவர் மனசிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை பஹாகியா உலுகிந்தா மருத்துவமனையின் தொடக்கக்கட்ட அறிக்கை உறுதிப்படுத்தியதால் அவரிடமிருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படாது என அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் டிபிபி நஸ்ருல் அடி அப்துல் தெரிவித்தார். எனவே அவரது மனநிலை விசாரணைக்கு தகுதியானதா என்பதை தீர்மானிக்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 342வது பிரிவின் கீழ் மேலும் மனநல மதிப்பீடு அறிக்கையை பெற அரசு தரப்பு உத்தரவை கோருகிறது என்று அவர் கூறினார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முகமது அரீத் குற்றம் சாட்டப்பட்டவர் முழு அறிக்கையை பெறுவதற்கு முன் மேலும் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு உத்தரவிட்டார். நேரலைகளில் ஆபாசமான அல்லது தீங்கிழைக்கும் கருத்துக்களை வடிகட்டும் தமிழ் மோடரேட்டர்ஸ்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விஷயத்தில் டிக்டாக் நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியம் காட்டினால் அச்செயலியை இந்நாட்டில் தடை செய்ய வேண்டியதுதான் என டத்தோ என் சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். AI அதிநவீன தொழில்நுட்பம் வந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இது ஒன்றும் தீர்க்க முடியாத பிரச்சனை அல்ல என DSK எனப்படும் டைனமிக் சீனார்காசி மலேசிய சமூக நல அமைப்பின் தலைவரான அவர் தெரிவித்தார். எந்த மொழியாயினும் AI உதவியுடன் ஆபாச அல்லது தீங்கிழைக்கும் கருத்துக்களை உடனடியாக கண்டறிந்து அவற்றை நீக்குவதற்கான வழிவகைகளை சமூக ஊடக சேவை வழங்குனர்கள் மேற்கொள்ள வேண்டும். மாறாக சாக்குபோக்கு கூறக்கூடாது என்றார் அவர். கடந்த ஆண்டு சமூக ஊடக பிரபலம் ஈஷா எனும் ராஜேஸ்வரி அப்பாவு இணைய பகடிவதைக்கு ஆளாகி உயிரை மாய்த்து கொண்ட போதே இது குறித்து தாம் பேசியிருந்ததை சிவகுமார் சுட்டிக்காட்டினார். மக்களின் பாதுகாப்பு கருதி ஏராளமான நாடுகள் டிக்டாக் பயன்பாட்டை தடை செய்துள்ளன. அப்பட்டியலில் மலேசியாவும் சேர்ந்துவிடக்கூடாது என்றால் டிக்டாக் அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் என அவர் கூறினார். தமிழ் மோடரேட்டர்ஸ் விஷயத்தில் டிக்டாக் மெத்தனமாக செயல்படுவது தமக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் கடந்த வாரம் கூறியிருந்தார். இந்திய சமூகத்தை உட்படுத்திய இணைய பகடிவதைகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் கிடைத்து வருகிறது. எனவே டிக்டாக் தன் போக்கை மாற்றிக்கொண்டு நடவடிக்கையில் இறங்காத பட்சத்தில் அதன் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என்றும் ஃபாமி எச்சரித்தார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தியான்சுவா பாதுகாவலர்களுடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபடும் வீடியோக்கள் வைரலாகியுள்ள நிலையில் சூர்யா KLCC வணிக வளாகம் தனது பாதுகாப்பு குழுவின் நடவடிக்கையை தற்காத்துள்ளது. வீடியோவில் இருப்பதாக கூறப்படும் நபர் நீளமான மரக்கம்பு ஒன்றை உள்ளே கொண்டு செல்ல முயன்றதாலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார். வருகையாளர்களின் பாதுகாப்பே முக்கியம், இது வழக்கமான பாதுகாப்பு நடைமுறையே, அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை என சூர்யா KLCC விளக்கியது.
ஆனால் சம்பவத்தை வீடியோவில் பதிவு செய்தவர்கள் தியான்சுவா பாலஸ்தீன கொடி ஏந்தியதற்காக முரட்டுத்தனமாக கையாளப்பட்டதாக குற்றம் சாட்டினர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மலேசிய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ட்ரம்ப் டோன்ட் கம் பேரணியில் கலந்து கொண்ட பிறகே பாலஸ்தீன ஆதரவாளர்களிடம் சூரியா KLCC பாதுகாவலர்கள் முரட்டுத்தனம் காட்டியதாக அவர்கள் கூறிக்கொண்டனர். பதாதைகள் ஏந்தியவர்கள் கூட உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என அக்குழுவினர் குற்றம் சாட்டினர். சாதாரணமாக பேசி தீர்க்க வேண்டியதை பாதுகாவலர்கள் பெரிதாக்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கோலாலம்பூர் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது மருத்துவ அலட்சியத்தால் மீள முடியாத மூளை பாதிப்புக்குள்ளான 15 வயது சிறுவனுக்கு 2.28 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் கூடுதலான இழப்பீடு வழங்கும்படி அரசாங்கத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஒரு இளநிலை மருத்துவ அதிகாரி மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறையின் அப்போதைய தலைவரின் அலட்சியமான செயல்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று கண்டறிந்த பின்னர் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் நீதித்துறை ஆணையர் கான் தீச்சியோங் இந்த தீர்ப்பை வழங்கினார். 2010 ஆண்டு பிப்ரவரி 11 தேதி பிறந்த அந்த சிறுவனின் சார்பாக அவனது தாயார் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். பரிந்துரைக்கப்பட்ட நேரத்திற்குள் மருத்துவர்கள் சிசேரியன் செய்ய தவறியதால் குழந்தைக்கு பெருமூளைவாதம் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த செயல்முறையில் ஏற்பட்ட தாமதங்கள் மூளை பாதிப்பு இல்லாமல் உயிர் வாழும் நியாயமான வாய்ப்பை அந்த சிறுவன் இழந்ததாக வாதியின் வழக்கறிஞர் வாதிட்டார். அதே நேரத்தில் நச்சுக்குடி பிரிப்பு விளைவை தவிர்க்க முடியாததாக ஆக்கியது என்று பிரதிவாதிகள் கூறினர். விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட அந்த சிறுவனின் நிலையை தனது தீர்ப்பில் விவரித்த போது கான் உணர்ச்சி வசப்பட்டார். பொது இழப்பீடுகளாக 3 லட்சம் ரிங்கேட், சிறப்பு இழப்பீடுகளாக 4,58,400 ரிங்கேட், விசாரணைக்கு முந்தைய இழப்பீடுகளாக 51,300 ரிங்கேட் மற்றும் எதிர்கால பொது இழப்பீடுகளாக 1.47 மில்லியன் ரிங்கேட் ஆகியவற்றை வழங்கும்படி கான் தீர்ப்பளித்தார். பெரும்பாலான தொகைகளுக்கு ஆண்டுக்கு 5 விழுக்காடு வட்டியை வழங்கும்படியும் கான் உத்தரவிட்டார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சிரம்பான் தாமான் ராசா ஜெயாவில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் அவ்வீட்டில் உள்ள ஒருவரை கத்தியால் குத்தி காயம் விளைவித்த பின்னர் தப்பி சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டான். நேற்று மாலை மணி 6:24 அளவில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் உள்நாட்டை சேர்ந்த ஆடவரிடம் இருந்து தகவல் கிடைக்கப்பெற்றதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது அத்தாச்சிடீன் தெரிவித்தார். கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் 31 வயது ஆடவர் ஒருவரை அவ்வீட்டில் கண்டதையும் தனது புகாரில் அந்த ஆடவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காயத்திற்குள்ளான நபர் துவங்கு ஜஃபார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து தலைமறைவான சந்தேக பேர் வழி இன்று காலையில் ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ மருத்துவமனையில் கைது செய்யப்பட்டான். அந்த நபர் சிரம்பான்ஜயா வீட்டில் இருந்து தப்பியோடிய போது விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக முகமது அத்தாச்சிடீன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு இம்மாதம் 11 தேதி வரை அந்த 23 வயதுடைய அந்த ஆடவனை தடுத்து வைப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அண்மையில் நடைபெற்ற சைமா விருது விழா மேடையில் உலகநாயகன் கமல்ஹாசன் தனது அடுத்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணையவிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த புதிய படம் ரசிகர்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பை நிச்சயம் பூர்த்தி செய்யும் என்றும் இதுவரை தனித்தனியாக இருந்த தென்னிந்திய இரு துருவங்கள் இப்போது ஒன்றாக சேரவிருக்கின்றனர் என்றும் சைமா விருது விழாவில் கல்கி 2898 AD படத்தில் நடித்ததற்காக விருது பெற்ற கமல்ஹாசன் குறிப்பிட்டார். தரமான சம்பவம் அப்படிங்கிறதுல தான் ஆபத்தே இருக்கு. அங்கதான் சொல்லணும் தரம் எப்படி இருக்குன்னு. வேணுமான சம்பவம் நாங்க தரம் இல்ல
அது அவன் படம் பார்த்து சொல்லிட்டோம். நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்குன்னா எப்படி? லெட்ஸ் show them the where. If they like it, we are happy. Otherwise we'll continue trying to win the. அப்ப இதுல ஒரு அப்டேட் என்னன்னா, உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைய போறது நடக்க போகுது. So we will come together. எங்களுக்குள்ள போட்டி நீங்க ஏற்படுத்தினது தான். எங்களுக்கு அது போட்டியே கிடையாது. சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம். மேலும் ரசிகர்களும் ஊடகங்களும் தான் தங்களுக்குள் போட்டி இருப்பதாக நினைத்துக் கொண்டார்களே தவிர தங்களுக்குள் எந்த போட்டியும் பொறாமையும் இல்லை என்று உலகநாயகன் தெரிவித்தார். கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஏற்கனவே அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, அவர்கள் 16 வயதினிலே உள்ளிட்ட பல படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். தற்போது இரு பெரும் நட்சத்திரங்களும் இணையும் புதிய படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கியில் பழுப்பு நிற கரடி போன்று அதிகமாக பழம் உண்டதால் வயிற்று வலி ஏற்பட்டு தவித்த காணொளி உலகம் முழுவதும் வைரலாகியுள்ளது. கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வைத்த 300 கிலோ எடையுள்ள ஓகான் என்று அழைக்கப்படும் அந்த ஆண் கரடிக்கு வயிற்று வலி ஏற்பட்டதால் உடனே இஸ்தான்புல் பல்கலைக்கழக விலங்கு மருத்துவ பீடத்திற்கு அக்கரடியை கொண்டு சென்றனர். ஓகான் தற்போது நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்றும் அதன் உடலை குளிர்விக்க விரைவில் அதனை குளத்தில் விளையாட அனுமதிக்க உள்ளனர் என்றும் இஸ்தான்புல் வனவிலங்கு மற்றும் இயற்கை வளத்துறையினர் அறிவித்தனர். தற்போது அதன் உணவு முறை மிக கவனமாக கண்காணிக்கப்பட்டு வருவதை தொடர்ந்து பருவத்திற்கேற்ற பழங்கள், காய்கறிகள், பொனிட்டோ மீன், மேலும் குளிர்காலத்தில் தேன் ஆகியவை அதற்கு பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் நகைச்சுவை அலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நெட்டிசன்களில் பலர் பல கிண்டலான கேலியான பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர். அதே சமயம் வனவிலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் உணவு முறை கண்காணிப்பின் அவசியத்தையும் இச்சம்பவம் நினைவூட்டுகிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 விஷக்காளான் கலந்த உணவை கொடுத்து அவர்களை கொலை செய்த வழக்கில் கைதான 50 வயது பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய விஷக்காளான்களை பயன்படுத்தி வீட்டில் மதிய உணவு தயாரித்து அதனை விருந்தினர்களுக்கு வழங்கி அந்த மாது அம்மூவரின் உயிரிழப்பிற்கு காரணமாகியுள்ளார். இச்சம்பவத்தில் உயிர் தப்பிய மற்றொரு விருந்தினர் தற்போது உடல் உறுப்புகள் சேதமடைந்து மிக மோசமான நிலையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்செயலாகத்தான் காளானை சேர்த்தேன் என்று அப்பெண் வாதிட்டாலும் நீதிமன்றம் அவர் வேண்டுமென்றே கொலை செய்ததை கண்டுபிடித்து தீர்ப்பெழுதியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.